ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கீட்டோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ளாக்ஸீட் கார தோசை பண்ண போகிறோம். இந்த கார தோசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், வித்தியாசமான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, ஆல்மண்ட் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, கோகனட் ஃப்ளாரும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, தென் சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு 15 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க, தென் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடரும் எடுத்துருக்கிறேன். வாங்க இனி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளாக்ஸீடையும் ஆல்மண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தோசைக்கு பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தவா எடுத்து இந்த ஃப்ளாக்ஸீடையும் ஆல்மண்டையும் கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸீடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். தென் பளபளன்னு பார்த்தாலே தெரியும். தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸீட் ஃப்ளார் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தென் எவ்வளோ ஃப்ளாக்ஸீட் எடுத்துருக்கிறீங்களோ அதே அளவு ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. கோகனட் ஃப்ளாரும் அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூடால தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இவ்வளோ போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு மீடியமான அளவு போட்டிருக்கிறேன். இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை மெல்ட் பண்ணி உள்ளே விடணும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த பட்டரை இதில் விட்டுடலாம். இனி இந்த ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கூடால தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் கோகனட் மில்க்கு கூட என்ன செஞ்சுக்கலாம், இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இதில் வாட்டர் சேர்க்க போகிறேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும். ஓகே, இனி நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம தவா வச்சிடலாம். நம்மளோட தோசை தவா கொஞ்சம் நல்லா சூடான உடனே நம்ம தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றுறப்போலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்துடட்டும். நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த தோசை. தோசை வெந்துடுச்சு. இனி ஒரு பக்கமாக அதை நம்ம பெரட்டி போட்டுக்கலாம்.
பாருங்கள், நம்மளோட கார தோசை வந்து நல்ல மொறு மொறுன்னு அழகாக வந்துடுச்சு. நம்மளோட தோசை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு கூட நான் சைடிஷ்க்கு வந்து சாம்பார் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு முட்டைக்கறி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வெறுமனே கூட என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து காரம் நிறையவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி பல வெரைட்டியான தோசை மட்டும் இட்லி மாதிரிப்பட்ட நம்மளோட சவுத் இந்தியன் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சவுத் இந்தியன் ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.